நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முட்டை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். சூடானது 1 ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் போல் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளி நார்மலான தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் போல் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இப்போ உப்பு சேர்த்துடலாம். நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. இது கூடயே கொஞ்சம் போல் புதினா அலை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். நீங்கள் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கும், இல்லைன்னா மூடி வச்சு வதக்கினாலும் உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிடும். இப்போ 2 நிமிஷம் வதக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை பார்த்திங்கன்னா நான் 2 முட்டை தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாதி வெந்திருக்கும் போதே சாதம் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதாரண ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் போல் மல்லியில் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதான். என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.